Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருப்பத்தூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தேவலாபுரம் கழிவுநீர் கால்வாய் குடிநீர் பற்றாக்குறை தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் இன்றி பொதுமக்கள் தவித்து வருவதாக புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இருக்கக்கூடிய குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாதனூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தேவலாபுரம் ஊராட்சி பகுதியில் பாங்கி ஷாப் என்ற இடத்துல பேஷிமாம் நகர், ஸ்டார் சிட்டி, கோல்டன் சிட்டி என்ற பகுதிகள் உள்ளது. இந்த பகுதியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். ஆனால் இதுவரை பார்த்தீங்கன்னா இந்த பகுதி மக்களுக்கு சாலை வசதி, கழிவுநீர் வசதி, அடிப்படை வசதி உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என்று குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இதே பகுதி சேர்ந்த பெண் ஒருவர் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அம்மா வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனை, இது குறித்து அதுக்குன்னு அதிகாரிகளுக்கு நீங்கள் இதுக்கு முன்னே புகார் கொடுத்துருக்கீங்க? செய்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் எதுவுமே எங்களுக்கு செய்யலை. இது வரைக்குமே நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம். ரோட்லேயே தண்ணி போகுது, காவா தண்ணி. எங்களுக்கு காவா வசதி தான் முக்கியமாக வேணும். தண்ணி போகிறதுக்கு வசதி இல்லை எங்களுக்கு. அதுக்கு எத்தனையோ வாட்டி நாங்கள் போய் கூட அங்கே வெளியே கூட உட்காந்து நாங்கள் இது போட்டு பார்த்தோம். எதுவுமே செய்யலை. எங்களுக்கு குப்பை கொட்டுறதுக்கு இடம் இல்லை. தண்ணி காவா முக்கியமாக எங்களுக்கு மெயினே காவா தான் வேணும். காவா வசதி இல்லை. எல்லா பாதிப்பு தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியாது போகுது, ஜுரம், வாந்தி, இந்த மாதிரி எத்தனையோ இது வருது. இல்லை தண்ணி அது மெரிச்சு நாங்கள் உள்ளதான் போகிறோம். இவ்வளோத்தையும் நாங்கள் சொல்லினே தான் யாருமே காதலே போட்டுக்க மாட்டேன்றாங்க. வரவங்கெல்லாம் செய்யறேன்னு தான் சொல்றாங்க, தவிர செய்யறதில்ல. கொசு உக்கார முடுறதில்ல, வெளியே இப்படி எல்லாம் இருக்குது. நாங்கள் என்ன செய்ய முடியும்? எத்தனையோ வாட்டி சொல்றோம், ஆனால் யாரும் காதல் போட்டுக்கல. இப்போ கூட போன மாசத்து கூட ரோட்ல அங்கே இது போட்டோம், செய்யறோன்னு சொன்னாங்க, ஆனால் செய்யவே இல்லை. நாங்கள் என்ன செய்ய முடியும்? பாங்கி ஷாப்பில் இந்த ஏரியாவே தண்ணி மழை வந்தால் ஃபுல்லாக தண்ணி போகுது. வீட்டுக்குள்ளவே தண்ணி வருது. மோரி வசதி சுத்தமாக கிடையாது. நாங்கள் எத்தனையோ முறை மனு கொடுத்தோம், எத்தனையோ முறை மீட்டிங்கில் போயிருந்தோம், ரோடு மறியல் பண்ணோம். எதுக்குமே எங்களுக்கு ஒரு நீதியே கிடையாது. நாங்கள் 20 வருஷமாக வாழ்கிறோம் இந்த ஏரியாவில். ஆனால் என் பொண்ணுக்கு டெங்கு 27 நாள் இதில் அடக்கம்பாரியில் வச்சுருந்தேன். அப்போ கூட பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி நிலைமையில இந்த ஏரியாவில் வாழ்கிறோம். லட்சக்கணக்கான துட்டு போட்டுட்டு மோரி தண்ணி தான் நாத்தத்தை பிடிக்கிறோம். நாங்க இதுக்கு ஒரு நீதி வேணும். நாங்க முற்றையிடுறோம். நாங்க எங்களுக்கு இந்த வசதிக்கு, மோரி வசதிக்கு எங்களுக்கு நீதி கிடைக்கணும். நீதி கிடைக்கிறதுக்காக நாங்க எங்கெங்கயோ நாங்க மனு கொடுத்துட்டோம். எந்த நடவடிக்கையுமே இல்லை. ஓட்டு வர்றதுக்கு முன்னே என்ன கேக்குறாங்க, நீங்க வாங்க, ஓட்டுக்கு வந்தாக்கா நாங்க ஜெயிச்சுட்டு நாங்க இது செய்யறோன்றாங்க. ஆனா செய்யறதே கிடையாது. எப்பவுமே செய்யறது கிடையாது. நாங்க போட்டு 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 விசாரம் ஆயிட்டுக்கிறோம். அப்போ இந்த ஏரியால நாங்க வாழ்றது யாருக்குமே தெரியலையா? அவ்வளவு பேரை நாங்க சேர்ந்து எவ்வளவு மீட்டிங் போட்டு எவ்வளவு போய் மறியல் பண்ணி ரோட்ல எதுக்குமே ஒரு நீதி கிடைக்காத இருக்கிறோமா? இவ்வளவு மக்கள் சாவணுமா? இந்த கவர்மெண்ட் பார்த்துட்டு தானே இருக்கு. இந்த ஏரியால ஜெயிச்சவங்க எம்சில இருந்து எம்எல்ஏ இருந்து எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. எந்த நீதியுமே கிடைக்கலையா? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுங்க எங்களுக்காக? 25 வருஷமா வாழ்றோம் இந்த இடத்துல, பேங்க் ஷாப்ல. மழை பெஞ்சா தண்ணி போறதுக்கு கூட வழி கிடையாது. பசங்க அந்த தண்ணியிலே தான் போனோம், அந்த தண்ணியிலே தான் இது பண்ணுதுங்க. இன்னைக்கெல்லாம் அதுங்கிட்டே இருக்க முடியுமா? வேலை வெட்டி கூட செய்ய மாட்டாங்கம்மா. கொசு தொல்லை, பகல்லே உட்கார முடியறது இல்ல. வீட்டு உள்ள காவா தண்ணி அப்படியே வாசல்லே. கழிவு நீர் மொத்தம் இதுதான். காவாவுக்கு எழுதி போட்டு போட்டு ஒரு நியாயமும் கிடைக்கல. அமைதியான முறையில கூட போராட்டம் பண்ணிருந்தாங்க. அதுக்கும் இன்னும் ஒரு நியாயம் கிடைக்கல. இவ்வளவும் பண்ணியும் இதுக்கு மேலேயும் நீதி கிடைக்கலன்னா நாங்க நடு ரோட்ல தான் உட்காந்து சாலை மறியல் தான் பண்ணணும். வேற வழியே தெரியல. இவ்வளவு பிரச்சனையும் ஓட்டு கேட்க வரவங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா ஓட்டு மட்டும் வேணும். போய் நம்ம சொன்னோம்னா ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் நாங்க நீதி சொல்லுவோம்னு வாங்களா? சொல்ல யாரையும் தாக்கி பேசுறது எங்க நோக்கம் கிடையாது. எங்களுக்கு காவா வசதி வேணும். சின்ன குழந்தை வச்சுன்னு இப்ப கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போன ஒரு வாரமா என் குழந்தை உடம்பு சரியில்லாத இருந்துச்சு. அது ஜுரம் வருது நிக்குது. எங்க வீட்டு வாசல்ல எல்லாம் வசதி எல்லாம் கிடையாது. கதவு வசதியும் கிடையாது. அது நேரம் எங்களுக்கு வரும், வீட்டுள்ளதான் வரும். குழந்தைங்க அந்த தண்ணியில தான் போனோம். இதுக்கு ஒரு நல்லதா ஒரு நீதி வழங்கினா போதும் எங்களுக்கு. யாரும் இன்னும் இதுவரையில வந்தது கிடையாது. ஓட்டு கேட்டு வர்றாங்களே, அப்ப மட்டும்தான் வருவாங்க. அப்ப மட்டும்தான் தெரியும் இந்த ஊரெல்லாம். மத்தபடிக்கு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அதிகாரி வராங்க, பாக்குறாங்க, ஆனா நடவடிக்கை எடுக்கல. இதுவரையிலும் வந்தது இல்ல எங்க தெரு பக்கம்.
நானும் அதே 20-25 வருஷமா இருக்கிறேன் இங்க புதுமனை ஃபர்ஸ்ட் தெருவுல. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் காவா வேணும் சார். எங்களுக்கு தெரு கூட இல்ல, தண்ணி போறதுக்கு வசதி. மழை வந்து அப்படியே நிக்குது, அவ்வளவுதான் சார். எங்களுக்கு காவா சுத்தமா இல்ல. அது பிரச்சனை தான் சார். குப்பை கொட்டா இல்ல, ஒரு மாடு காட்டுறதுக்கு இல்ல, கொசு செம்ம கொசு கூப்பிடுங்க சார். அங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க, ரெண்டுமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. சந்துருக்கு எல்லாருக்குமே சொன்னோம், லைட் எரிஞ்சா கூட அவங்க சொன்னா கூட வரன்றாங்க, போடவே மாட்டேங்கிறாங்க. வந்து நாங்களே போய் சொன்னாதான் போடுறாங்க. காவா தான் வேணும் சார் ஃபர்ஸ்ட். எங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குதுங்க? காவா தான் வேணும், தண்ணி போறது வழி வேணும். காவா தண்ணி வசதியே இல்லை. நாய் நிறைய பசங்களை கடிக்குது முடுக்குதுங்க. அந்த நாய் பிரச்சனை, அந்த காவா பிரச்சனை தான் எங்களுக்கு முக்கியமே. பேர் இர்ஷாத் அஹமத். எனக்கு இந்த காலில் அடிபட்டு இந்த ரோடெல்லாம் சரியில்லை, கீழே வந்து எலும்பு ஒண்டிச்சு. எனக்கு எலும்பு ஒண்டிட்டு இப்போ அதனால நோவு தொத்து அது மாதிரி வரலுங்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க. எனக்கு இப்போனால பல லட்சம் எனக்கு செலவாகி நான் உயிர் காப்பாற்றி வச்சுக்கிறேன். இதுதாங்க இந்த கீழே ஒரு வாட்டி உழுந்தேன், அதுலேருந்து கிட்னி அலர்ஜி அது எல்லாம் அலர்ஜி ஆகிடுச்சு. இந்த ஒரு உடம்பெல்லாம் கூட அலர்ஜி. கால்வாய் தண்ணி எல்லாம் போவனால கொசு எல்லாம் கட்சி ரொம்ப இதாகிடுச்சு. இந்த காவா வந்தால் போதும் சார். காவா வந்த மெயின் காவா வேணும் சார். தண்ணி வேணும், வேற எதுவும் இல்லை சார். குடிக்க தண்ணி இல்லை, காவா இல்லை. காவா தண்ணி வந்து ரொம்ப கசப்பு இங்கெல்லாம். இப்போ வேணா பள்ளிவாசலில் இருக்குது தண்ணி, அது குடிச்சு பார்த்தா வாயில் வைக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கு. குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி மாதனூர் ஊராட்சி ஒன்றியம் தேவலாபுரம் பஞ்சாயத்து உட்பட்ட பகுதி பேஷிமாம் நகர், கோல்டன் சிட்டி, ஸ்டார் சிட்டி என்று பிரிக்கப்பட்டு இங்கு சுமார் 2000 மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 7 தெருக்கள் இருக்கின்றன, மேலும் குறுக்கு தெருக்களும் உள்ளன. அனைத்து தெருக்களிலும் காவா தண்ணீர், ஒரு வீட்டுக்கும் காவா கிடையாது, ஒன்றும் கிடையாது. 7 தெருக்கும் காவா குடிநீர் கழிவுநீர் கால்வாய் வேண்டும் என்று பல மனுக்கள் பல இடத்தில் கொடுத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஊர வளர்ச்சித்துறை அதிகாரிகள், மாதனூர் பஞ்சாயத்து, தேவலாபுரம் பஞ்சாயத்து, நம்மளை ஆண்டு கொண்டிருக்க தேவலாபுரம் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கும் எல்லாம் கொடுத்தோம். இதுவரைக்கும் எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை காவா பிரச்சனையில். ஆனால் இதனால் மிகவும் பாதிக்கப்படுறது வந்து நோய், கொசு தொல்லை பயங்கரமா இருக்குது. ரெண்டாவது, ஒவ்வொரு மிந்தி வீடு மனைகள் காலியா இருந்தன, ஓரளவு தண்ணி தேங்க விட்டு இருந்தது. இப்பொழுது மழை பெய்தால் காவா தண்ணியும் மழை தண்ணியும் சேர்ந்து ஊரல் கூட இல்லாமல் கிணற்றுல ஊறுது. அந்த கிணத்து தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டி இருக்குது, வேற வசதி எதுவும் இல்லை. ஏன்னா குடிநீர் தண்ணீர், குடிநீர் குழாய்கள் அதுவும் பதிக்கப்படவில்லை. தண்ணீர் பதிக்கப்பட்ட இடத்தில் தண்ணீரும் வரவில்லை, இன்று வரை வரவில்லை. இதெல்லாம் எங்களுக்கு குறைகளாக சொல்லி பல முறை பல மனுக்கள் கொடுத்து மாவட்ட ஆட்சியிலிருந்து நேரில் அணுகி நாங்கள் கட்சி சார்பாகவும் செய்தோம், பொதுமக்கள் சார்பாகவும் செய்தோம். எந்த முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்பதை நாங்கள் மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் கடந்த 29/9/2025 திங்கட்கிழமை, இன்று வெள்ளிக்கிழமை, கடந்த திங்கட்கிழமை என்று பாங்கிஷா பகுதியில் சாலை மறியலுக்காக ஒன்று கூடிய போது அதிகாரிகள் வந்தார்கள். அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் எல்லாம் வந்து எங்களை கட்டுப்படுத்தி நாங்கள் செய்து தருவோம், எப்படியும் முடிவெடுத்து ஏதாவது நல்ல முடிவை அறிவிக்கும் என்று சொல்லி சென்றார்கள். நாங்கள் அவங்க 20 நாட்கள் நாங்கள் நேரம் கொடுத்தோம். இல்லை, 1 மாத டைம் வேணும், நாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்றார். 30 நாட்களுக்கு அவர் எடுக்கவில்லை என்றால் நாங்கள் இந்த 3 பகுதியை சேர்ந்த பேஷிமாம் நகர், கோல்டன் சிட்டி, ஸ்டார் சிட்டி, இந்த 3 பகுதியில் மக்கள் ஒன்றிணைந்து சுமார் 2000-3000 பேர் ஒன்றிணைந்து தேசிய நெடுஞ்சாலையான ஆம்பூர் பேரணம்பட்டு நெடுஞ்சாலையில் சாலை மறியல் செய்வோம் என்பதை இன்று எங்கள் ஏகமனதாக முடிவு செய்து இதை அறிவித்துக் கொள்கிறோம். இதே நிலைமை நீடித்தால் நாங்கள் சென்னை சட்டமன்றம் நோக்கி அனைவரும் கூப்பிட்டு முற்றுகையிடுவோம் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். பல முறை பல மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இதே நிலைமை நீடித்தால் நம்ம மாதனூர் ஒன்றியத்து சேர்மன் அவர்கள் சுரேஷ் அவர்கள் சந்தித்து மனு கொடுத்தோம், எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இதே நிலைமை நீடித்தால் நாங்கள் இன்று ஓட்டு போட்டு நடுத்துறையில் இருக்கிறோம். ஓட்டு வாங்கினவங்கள் இன்று ஏசியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? நீங்கள் எல்லாம் யோசிச்சு இந்த நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று தலைமையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். எம்எல்ஏ கொடுத்துக்கிறோம், எல்லா ப்ரூஃபும் இது நம்மள்கிட்ட. சேர்மனுக்கு கொடுத்துக்கிறோம், எம்எல்ஏ கொடுத்துக்கிறோம், 2 எம்எல்ஏ கொடுத்துக்கிறோம், நம்ம கலெக்டருக்கு கொடுத்துக்கிறோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. வந்து பார்த்து 2 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இதே நிலைமை நீடித்தால் நாங்கள் சட்டமன்றம் நோக்கி பேரணியாக வருவோம் என்று இந்த கருத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
என் பேர் இர்ஃபான் அகமது, பேஷிமாம் நகர் இந்த பகுதியில் இருக்கிறேன் நான். இந்த பகுதியில் கடந்த ஒரு 10 வருஷமா நம்ம சாலை மறியல்ன்றது இது போராட்டம்லேருந்து நிறைய போராட்டம் நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய பேர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். எந்த ஒரு ஆக்ஷனும் இந்த இப்போ இருக்கிற ஆட்சியில் எந்த ஒரு ஆக்ஷனும் இந்த ஒரு பகுதி மட்டும் செய்ய மாட்டேறாங்க. மொத்தம் ஆம்பூர் டவுனில் இருக்கிறது எல்லா டிஎம் கட்சி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பகுதியில் மட்டும் புறக்கணிக்கிறாங்க அவங்க. அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பகுதிக்கு வந்து காவா வேணும். காவா தவிர இந்த ஏரியாவில் எதுவுமே கேட்கல. ஒரு லைட் இல்லைன்னா வீட்டு லைட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. தண்ணி இல்லைன்னா தண்ணி வாங்கி குடிச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி அந்தந்த இதுக்கு தேவைன்றது குப்பை இல்லைன்னா குப்பை திரும்ப வெளியே போறதுக்கு உண்டான இதுவும் அவங்களுக்கு இருக்குது. ஆனா மெயின் வந்து காவா தான். காவா வந்து அவங்க வீட்டுக்காரன் காவா கட்ட முடியாது. அதனால இந்த பகுதியில கம்பல்சரி காவா வேணும்னு சொல்லி நிறைய ஆர்ப்பாட்டம், நிறைய மனுக்கள் கொடுத்துருக்கோம். நிறைய பேர்கிட்ட நம்ம கோரிட்டு பண்ணியிருக்கோம். எந்த ஒரு இதுவும் முயற்சியும் பண்ணல இதுக்கு. அதனால இந்த ஒரு மாசம் போன மாசம் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணனால அக்டோபர் மாசம் எண்டுக்குள்ள வேலை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. பிடிஓவும் இங்க இருக்க தாசில்தாருங்களாம் வந்தாங்க, டிஎஸ்பி வந்தாங்க. அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு வாக்குறுதி கொடுத்தனால தான் அந்த ஆர்ப்பாட்டம் வந்து நம்ம கைவிட்டோம். ஆனா இனி அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி இன்னைக்கு 3 நாள்ல கூட இன்னைக்கு ஒருத்தர் கூட இன்ன வரைக்கும் நம்ம ஏரியாவுக்குள்ள யாருமே இன்ன வரைக்கும் வரல. அதனால இந்த ஒரு மாசம் நம்ம பொறுத்து இருக்கிறோம். ஆனா அடுத்த மாசம் இந்த பொறுமை இருக்கணும்னா அது இருக்காது. நம்ம இருக்க பொதுமக்கள் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது. இதனால நிறைய பேர் தோல் பிரச்சனை இங்க நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் தோல் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நிறைய பேர் இன்ஃபெக்ஷன் ரொம்ப பாதிப்பட்டு இருக்காங்க. டெங்கு ஃபீவர்ல இங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி இறந்துருக்காங்க. அதனால இந்த நிறைய இந்த பகுதியில் வந்து நிறைய பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குது. அதனால நம்ம ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த பொதுமக்கள் சார்பா நான் கேட்டுக்கிறேன். இந்த ஏரியாவுக்கு காவா வேணும். காவா வரல, கால்வாய் வரலன்னா இந்த மாசம் நம்ம பொறுத்த வரைக்கும் அடுத்த மாசம் இந்த பொறுமை நம்மளுக்கு நம்ம இழந்து விட்டுறோம். அடுத்த மாசம் 2000ல இருந்து 3000 பேர் நம்ம இந்த பேரணாம்பேட்டை ரோடு வந்து சாலை மறியல் பண்ணுவோம். பாங்கி ஷாப் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து சாலை மறியல் பண்ணுவோம். அதுல எந்த ஒரு மருத்துவம் இல்லை. இதுதான் நான் சொல்லிக்கிறேன், பதிவு செஞ்சுக்கிறேன். 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து கால்வாய் வசதி இல்லாததால் வந்து கழிவு நீரானது முழுவதுமாக சாலையில் தேங்கி நிற்கிறது. மேலும் வந்து இங்கு தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றுவதற்கு ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுப்பதில்லை. இதனால் இங்கு வந்து கொசுக்கள் உற்பத்தியாகி பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்பட்டு வருவதாகவும் இதனால் டெங்கு உள்ளிட்ட பல்வேறு மர்ம நோய்கள் பரவி வருவதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக இங்கு கால்வாய் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இப்பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஆம்பூரிலிருந்து ஸ்ரீனிவாசன்.